ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண சொன்னேன், யாரும் கமெண்ட் பண்ணல. ஓகே, இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்னு போட்டு நல்லா வருமானம் பார்க்குறோம். இனிமேல் என்ன வியாபாரம் போட? ஆல்ரெடி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, பானிபூரின்னு போட்டாச்சு. இனிமேல் என்ன பண்ணலாம்? டக்குன்னு மூளைக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. என்ன போடலாம்? பீஸா கடை போடுவோம். ஆனால் நமக்கு தான் பீஸா போடவும் தெரியாது, அதுக்குள்ளே பொருளும் தெரியாதே, நம்ம என்ன பண்ணுறது? சரி, இருக்கவே இருக்கு யூடியூப்பு, பார்ப்போம். எதுக்கு யூடியூப் வீடியோனா? கீழே மாவு, மேலே சீஸ்லாம் போடுவாங்க, அதுக்கடுத்து காய்கறி, கொஞ்சம் கறி, இதை வச்சு அவிச்சு எடுக்கணும், அவ்வளோதானே பண்ணுவோம். ஆமாம், அந்த கீழே உள்ள மாவு எதை வச்சு செய்வாங்க? சரி, அவங்க எதை வச்சு செஞ்சால் என்ன, நம்ம இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். மைதா மாவு கொஞ்சம், கோதுமை மாவு கொஞ்சம், வேறு என்ன இருக்குது? கடலை மாவு இருக்குது, அதை கொஞ்சம், அப்புறம் ரவை இருக்குது. எல்லாத்தையும் போட்டு பரட்டி சப்பாத்தி போகிற மாதிரி போட்டு மேலே வச்சு கொடுப்போம். இதுகளுக்கு என்ன தெரியவா போகுது? அதுக்கடுத்து ஏதோ சாசு சீஸுன்னா சொல்லுவாங்களே, அதுவும் வாங்கணுமே. ஐயோ, ஒரே காஸ்ட்லியான பொருளாக இருக்கே. சரி, சாசு எப்பயும் போல் தக்காளி அவிச்சு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாத்தையும் போட்டு வைப்போம். அதுகளுக்கு என்ன தெரியவா போகுது? காய்கறி அழுகுனதை வாங்கி போடுவோம். சரி, சின்ன பொண்ணு பிஸ்னஸ் உமன் கிளம்பியாச்சு பிஸ்னஸ் பண்ண. போடுறா பின்னாடி பிஜிஎம், நான் பிஸ்னஸ் பண்ண கிளம்பி. ஐயோ, பின்னாடி யாருமே இல்லையா? சரி, நம்மளுக்கு நம்மளே போட்டுக்குவோம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. எப்படியோ ஒரு வண்டியை மட்டும் வாடகைக்கு வாங்கி வச்சிட்டோம். இதை பார்த்தே வாங்கிடுவாரு. சரி, நம்ம வியாபாரத்தை தொடங்குவோம். பீஸாமா பீஸா, சிக்கன் பீஸா, மட்டன் பீஸா, ஃபிஷ் பீஸா, வெஜிடபிள் பீஸா, நீங்கன்னா கேள்விப்படாத வகையில் அத்தனை பீஸா இருக்குது. வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா. ஐயோ, என்ன எது எடுத்தாலும் 10, 100 ரூபா, 10 ரூபான்னு ஏதோ வலைவாசிக்கிற மாதிரி சொல்கிறோம். சே, வாங்கம்மா வாங்க, பீஸா சாப்பிட ஓடியாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டுக்கே மாட்டேன், உங்களுக்காக நிறைய வயலில் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வேகமாக சாப்பிட்டுட்டு போங்க, இல்லைன்னா முடிஞ்சிடும். சந்தியா, சோனியா, சந்தியா. ஏட்டி, இந்த சோனா முன்னாடி போடுவாங்க, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க? ஆமாடி. அடியே, அம்மாவா கூப்பிடுறாங்க? எனக்கு அம்மா கூப்பிட்ற மாதிரியே கேட்குது. எனக்கு நான் எதுவும் கேட்கல, உனக்கு கேட்டுச்சுன்னா நீ போய் என்னன்னு கேளுப்போ. ஐயோ, நம்மளை போச்சாலே, நம்மளுக்கும் கேட்காத மாதிரி இருந்துருவோம். ஏட்டி, உங்களோட 1/2 மணி நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு என்னடி கொடுப்பு? காது கேட்கலையா, இல்லை கேட்காத மாதிரி இருக்கீடா? அம்மா, டிவியில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஷோ ஓடி இருந்துச்சுமா, அதாம்மா கேட்கல. இவ்வளோ நேரம் பேசியிருக்கு, எந்திரிச்சு நிற்கிறீங்களாடி மாதிரி? எந்திரிச்சு நில்லுங்க. உங்கள் 2 பேருக்கும் கொழுப்பு ரொம்ப வர. வாங்கம்மா வாங்க, சிக்கன் பீஸா, வெஜிடபிள் பீஸா, மட்டன் பீஸா, ஃபிஷ் பீஸா, எல்லா பீஸா அவருக்கு வெறும் 100 ரூபா தான். எந்த பீஸா எடுத்தாலும் வாங்கம்மா வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. மனசு ரொம்ப வயிறு ரொம்ப, சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா, சின்ன பொண்ணத்தை சொன்னது கேட்டுச்சா? பீஸா விற்கிறாங்கம்மா, நான் சாப்பிட்டதே இல்லைம்மா, நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், எனக்கு வாங்கி வேணுமா? சும்மா இரு சோனி, நான் ஆல்ரெடி கட்டுப்பில் இருக்கேன். இருக்க நீ கட்டுப்பு கலப்பாத. அம்மா ப்ளீஸ்மா, ஆசையாக இருக்குமா, சாப்பிட்டதே இல்லைம்மா, எனக்கு வாங்கி கொடுமா. இனிமேல் நீ எதை சொன்னாலும் கேட்குறேன். எனக்கும் இந்த பீஸா சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசைமாக்கா. சரி, அம்மா 300 எடுத்துகிட்டு போய் 3 வாங்கிட்டு வர்றேன், சரிங்களா? நீங்கள் இருங்க. என்ன அம்மா சொன்ன உடனே சரிங்கிட்டுட்டா? ஏட்டி, சிங்கிளை பாத்திரம் கிடக்கு, கழுவி வைங்க. ஒரு ஆள் முத்தத்தை கூட்டுங்க, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அதான பார்த்தேன், என்னடா நம்ம பெத்த ஆத்தா நம்ம சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுச்சே அப்படின்னு. கழுவி வச்சு பூட்டி வச்சா நான் வாங்கி தருவேன், இல்லைன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆமாம்மா, நீ போய் வாங்கிட்டு வாமா. வீடு அப்படியே பல்லன்னு இருக்குமா. முத்தத்தை என்னம்மா வீடே கூட்டி வைக்கிறாம்மா. சோனி பாத்திரத்தை கழுவுவா. சரி, நான் போய் ஒன்று வாங்கிட்டு வர்றேன். வீட்டெலாம் சுத்தம் பண்ணி பாத்திரத்தினா கழுவி வைங்கட்டி. சரிம்மா, சீக்கிரமா போ. போகிறேன், நீ பறக்காத. என்ன காட்டு கத்துனா ஒரு ஆளை கூட காணா. பயிற்சி இன்னும் வேண்டுமோ? சின்ன பொண்ணு. என்ன இந்த மீன்காரிக்கு பல்லெல்லாம் தெரியுது? பீஸா கடை போட்டிருக்கியா சின்ன பொண்ணு? இல்லைக்கா, கறி கடை போட்டிருக்கேன். என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? அப்புறம் இதை பார்த்தா எப்படிக்கா தெரியுது? இதை பார்த்தா பீஸா கடை மாதிரி தெரியலையா? சரி சின்ன பொண்ணு, ஒரு பீஸா எவ்வளவு? ஒரு பீஸா 100 ரூபாக்கா. சரி, ஒரு 4 பீஸா கட்டு, பார்சல் கட்டிட்டா. சரிக்கா. சிக்கனில் வேணுமா, மட்டனில் வேணுமா, இல்லை வெஜ்ஜில் வேணுமா, இல்லை ஃபிஷ்ஷில் வேணுமா? எம்மாடியோ, ஒன்று தாமா. 4 இது சொன்னீங்களே, ஒன்று
பாக்ஸ் கட்டி கொடு. சரிக்கோ. சின்ன பொண்ணு எவ்வளவு? 4 வாங்கிருக்கீங்களக்கா, 400 ரூபா. இந்த சின்ன பொண்ணு வாங்கிக்க. சரிக்கோ, ரைட்டாக போயிட்டலாம். சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. வாடி உமா, என்ன வேணும்? 10 கிலோ பன்னிக்கறி, 50 கிலோ ஆட்டுக்கறி வேணும். என்னடி நக்கலா? பீஸா கடைக்கு வந்துட்டு கறி வேணும்னு கேட்குற? அப்போ பீஸா கடையில் பீஸா தானே கேட்பாங்க, நீ என்ன வேணும் கேட்குற? சரி சொல்லி எத்தனை பீஸா வேணும், எவ்வளோ வேணும்? ஒரு பீஸாவோட விலை எவ்வளோ சின்ன பொண்ணு? ஒரு பீஸா வெறும் 100 ரூபாவே. என்னது 100 ரூபாயா? அடியாத்தி, என்ன இவ்வளோ விலையா இருக்குது? அடியே, இங்கே வாங்குவதா இந்த விலை. இதே நீ டவுனில் வாங்கினா 400 500 வரும். சரிடி, என்னென்ன பீஸா இருக்குது? சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, வெஜ்ஜு. சரி சின்ன பொண்ணு, எல்லாத்துலேயும் 2 போட்டு 8 பீஸாவா கட்டு. நான் அப்புறம் தாரேன் காசை. சரிடி உமா, ஆனால் தந்துடும் இல்லையோ வீட்டில் கழுத்தை பிடிச்சி. அதெல்லாம் தந்துடுவேண்டி. சரி இந்த 1000 தர்றேன். அம்மாடி அம்மா, என்னது இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது? சின்ன பொண்ணு, எப்போ இவ்வளோ பெரிய கடை வாங்கினேன்? இது வாடகைக்குள்ள கடைக்கா? பிஸான்னு விற்கிறியாம்ல, இந்த பிஸாவை கொஞ்சம் தாடி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை திங்கணும்னு அந்த பிஸாவை. அக்கா, அது பேர் பிஸா இல்லை, பீஸா. எங்கே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பிஸான்னு தாண்டி வரும். இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி புட்டுச்சு இழுத்தா நூலாக வருமாடி. நானே கெட்டு போன பொருட்கள்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி கெட்டு போன பொருள் மாதிரி நூலாக வரும். இப்போ ஆல்ரெடி கெட்டு போன பொருளுக்கு போட்டுருக்கேன். அப்போ நல்லா வரும் நூடு. என்னடி நான் கேட்டால் நீங்கள் குளிஞ்சு என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைக்கா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டால் தான் நல்லா இது நல்லா நூலாக வரும். அதை எவ்வளோ கிலோ போடலாம் பார்க்குறேன். நீ எத்தனை கிலோ வேணால் போடுடி, ஆனால் நான் 100 ரூபா தான் தருவேன். இதிலெல்லாம் நல்ல விவரமாக தான் இருக்கியே. ஏட்டி சின்ன பொண்ணு, என் மகளுக்கு பிஸான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. கட்டி குழி, நான் கிளம்ப. ஆமாம் சின்ன பொண்ணு, கேட்கணும்னு நினச்சேன். பிரியாணியில் மாதிரி இதில் எதுவும் இல்லையே. அக்கா, ஒரு மனசு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கக்கா, நம்புங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, நம்புகிறேன். எவ்வளோடி சின்ன பொண்ணு? 4 வாங்கியிருக்கியே, 400 ரூபா தாங்கக்கா. இந்தாடி சின்ன பொண்ணு, காசா வாங்கிக்க. சரிக்கா, போயிட்டாங்க. அக்கா, ஒரு பீஸா எவ்வளோ? ஒரு பீஸா 100 ரூபாம்மா. என்னென்ன பீஸாக்கா இருக்குது? சிக்கன், வெஜ்ஜு, மட்டனு, ஃபிஷ்ஷு. என்னம்மா வேணும்? எனக்கு மட்டன் 2 கொடுங்கக்கா. சரிம்மா, 200 ரூபா. சரிக்கா, ஜிபே இருக்குல்ல, நான் ஜிபேயில் போட்டு விட்டுறேன். இருக்குமா, இந்தாம்மா. வந்துருச்சுமா. என்ன கடை? பயணக்கடை போட்டிருக்க, பயணக்கடை. வணக்கம் ஓனர், இது பயணக்கடை இல்லை, பிஸா கடை. அந்த இளவு வெங்காயம்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டாரு. பீஸா கொடு. சரிங்க ஓனர், கோவப்படாதீங்க. இல்லை, வேறு 4 பீஸா தான் வாங்குறியே, ஒரு 10-15 வாங்கி என் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க ஓனர். ஏன் பேதி எடுப்பா, உனக்கு என்ன பேதி இருக்குது? பாத்தியோ என் வீட்டில் கோடியாக பணம் கட்டி கிடக்கிறத. ஐயோ ஓனர், நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்பட்டா எரிமலை வெடிக்கும், பனிமலை பொங்கும். உனக்கு என்னைய வச்சு காவல் பண்ண தூக்கம் வராத. இன்னுங்க ஓனர், இப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன். மரியாதை நீயே வச்சுக்க, எனக்கு பீஸா கொடு, நான் கிளம்புறேன். இந்தாங்க ஓனர். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 500 ரூபா ஆச்சு ஓனர். சரி வீட்டுக்கு வா, தர்றேன் காசை. ஏன் ஓனர் வீடு இப்போ காசை கொடுங்க? இப்போ காசு இல்லைடா, அப்புறமா தர்றேன், வீட்டுக்கு வா. எவ்வளோ பெரிய ஓனர் ரவியே, காசு இல்லாமல் வெளியே வரலாமா ஓனரே? உனக்கு என்னை பார்த்தாலே பேதி எடுக்குது என்ன? இல்லைங்க ஓனரே. அத்தனை உன்கிட்ட பேச முடியாது, நான் கிளம்புறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வியாபாரம் போகிறதுனே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வியாபாரத்தை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.